பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தோழர் திருமுருகன் அவர்களுடைய வரலாறு. குறிப்பாக நீங்கள் தோழர் திருமுருகன் என்று கூட எடுத்துக்கலாம், அல்லது அவர் செய்கின்ற வேலையின் அடிப்படையில் அவருக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் புரோக்கர் திருமுருகனுடைய வரலாறு குறித்து பேசலாம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அல்லது நேற்று இந்த முற்றுகை போராட்டத்தில் ஒரு நாளுக்குள்ளேயே என்ன மாதிரியெல்லாம் அந்தர்பல்ட்டி அடித்து பேச முடியும் அப்படிங்கிறத காரணமாக காட்டி அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஃப்ராடு பைய திருமுருகன் வரலாறு அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம நம்ம பார்வையாளர்களுக்கு மத்தியில் ஒரு துரோகியாக இருந்தாலும் சரி, ஒரு எதிரியாக இருந்தாலும் சரி, ஒரு திருடனாக இருந்தாலும் சரி, ஒரு மொல்லமாரியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மரியாதையாக பேசுவோமே அப்படின்னு தான் இந்த தலைப்பில் தோழர் திருமுருகன் அவர்களினுடைய வரலாறு என்று நம்ம பேசுவோம் அப்படிங்கிறது தான். குறிப்பாக நேற்று நடந்த வீடு முற்றுகை போராட்டத்தில் ஒரு நாளுக்குள்ளேயே ஒரு மனிதனால் இவ்வளவு பொய் பேச முடியுமா, இவ்வளவு அந்தர்பல்ட்டி அடிக்க முடியுமா, அல்லது முழு பூசணிக்காவில் நெல்லிக்காயை மறைக்கலாம், ஆனால் சுரக்காவையே மறைக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? தொடர்ச்சியை முடியுமா அப்படின்னு இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறவர் தான் இந்த திருமுருகன் காந்தி. இவருக்கு இப்போ நேற்று மட்டும் என்ன மாதிரியான அந்தர்பல்ட்டி எல்லாம் அடித்தார், நேற்று மட்டும் எவ்வளோ பொய்களை அவர் சொன்னார் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இவருடைய உண்மையான வரலாறு என்ன, 2009 தொடங்கி இன்று வரை இவருடைய உண்மையான வரலாறு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நேற்று நடந்த அந்த அந்தர்பல்ட்டிக்கெல்லாம் நம்ம அதிர்ச்சி ஆக வேண்டியதில்லை. இது நேற்று மட்டும் இப்படி நடக்கலை, இது அப்பையிலேருந்தே இப்படி தான், அப்பையிலேருந்தே இந்த பிராடத்தனத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நேற்று நடந்தது உங்களுக்கு கண்முன்னே தெரிஞ்சிருக்கும், என்னென்ன இடத்துல என்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டாரு, அப்போ எது உண்மை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நேற்று கண்ணு முன்னாடியே நடந்ததுனால நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது குறித்து நம்ம பேசுவோம். அதற்கு முன்னாடி இவருடைய இந்த 14 ஆண்டு கால பொது வாழ்க்கை வரலாறு இருக்கு இல்லையா, ரொம்ப காரித்துப்புற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. குறிப்பாக 2009 காலகட்டத்தில் ஒரு இறுக்கமான சூழல், அரசியல் சூழல் இருந்தது. ஏற்கனவே இயக்கமாக இருந்தவர்கள் இயக்கமாகவே இருந்தாங்க, கட்சியாக இருந்தவர்கள் கட்சியாக இருந்தாங்க. இனப்படுகொலைக்கு பிறகு இந்த கட்சியில் நம்மளுக்கு ஒன்றுமே இதில்லை அப்படின்னு சொல்லி இந்த கட்சியெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு புதிய கட்சியாக தொடங்கினவங்களும் இருந்தாங்க. இப்படி பல்வேறுபட்ட நபர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு 10 பேரில் ஒருத்தராக தான் தோழர் திருமுருகன் காந்தி என்கின்ற இந்த ஃப்ராடு காந்தி ஒரு அமைப்பாக நம்ம திரளணும், அப்பொழுது எதற்காக அமைப்பாக திரளணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த திருமுருகன் காந்திக்கு வந்ததாக மற்றவங்க எல்லாரும், அந்த 10 பேரும் அந்த மெரினா கடற்கரையில் உட்காந்து மே 17 இயக்கத்திற்கு மே 18 இயக்கம்னு வைக்கணும்னு பேச்சுவார்த்தை நடந்த பொழுது இருந்த அந்த 10 பேர் என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ஈழத்திலே நமது உறவுகள் கொன்றொழிக்கப்படும் பொழுது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுமே செய்யலை, இந்த சித்தாந்தமே தவறு, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இனப்படுகொலையினுடைய சூத்திரதாரியாக செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் தான் இருக்கிற கட்சி. அதிமுக கேட்க மாட்டேங்குது, பாரதிய ஜனதா கேட்க மாட்டேங்குது, காங்கிரஸ் இனப்படுகொலை நடத்திக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் எந்த சூழலையும் கேள்வி கேட்கின்ற ஒரு இயக்கமாக நம்ம மாறணுங்கிறதன் அடிப்படையில் தான் ஒரு இயக்கமாக தொடங்குவோம்னு அன்னைக்கு அந்த 10 பேர் இருந்த அந்த 10 பேரில் ஒரு முடிவு செய்யப்பட்டது. அதுலேயும் மே 18 தான் இனப்படுகொலை நடந்த நாள். அந்த மே 18ன்னு நம்ம ஒரு இயக்கத்துக்கு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன காரணமோ தெரியல, எப்படி இந்த நம்மால் ஈவேரா முத நாள் வரலையும் தமிழர் கழகம் என்று பேர் வைப்போம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மேடையில் திராவிடர் கழகம்னு வச்சாங்களோ, அதே போல் இந்த ஃப்ராடு திருமுருகன் என்ன பண்ணிட்டாருன்னா, மே 18ன்னு வைப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்டுட்டு போய் மே 17ன்னு வச்சுட்டார். சரி, ஆகாத குதிரைக்கு எந்த பேர் இருந்தானே அப்படிங்கிறத பற்றி அப்போதைக்கு அது ஒரு பெருசாக இல்லை, சரி எடுத்து செயல்படும்னு. அப்புறம் அந்த காலகட்டத்தில் சிவகங்கையில் சிதம்பரத்தை எதிர்த்து போட்டி போடணும், பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடணும், அவருடைய வெற்றியை பாதிக்கணும், நம்ம வெற்றி பெறாட்டினாலும் பரவாயில்ல, அவர் வெற்றியை பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தப்ப நான் நிற்கிறேன்னு ஆளாக கையை தூக்குனவர் தான் இந்த திருமுருகன். அப்போ இல்லை அது ஒரு வழக்கறிஞராக இருந்தால் வழக்குகளை நடத்துவதற்கு சரியாக இருக்கும், வழக்குகளை தொடர்வதற்கு பண்ணுவதற்கு அதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வேலைகள்லாம் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்மால் பெயிண்ட் கான்ட்ராக்டர் திரு ராஜீவ்காந்தியை சிவகங்கையில் நிறுத்தினாங்க. அப்போ நம்ம முனைவர் பட்டம் படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்போ புதுக்கோட்டைங்கிறதுனால அடிக்கடி தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் போவோம். அப்போ திருமுருகன் காந்தி
திருமுருகன் காந்தி மட்டும் இல்லை, அப்போ வந்து ஒரு 15 பேர் 20 பேர் ஒரு அமைப்பாக இருந்தாங்க. அதுலேயும் வந்து நீங்கள் நில்லுங்க, நாங்கள் வந்து வேலை செய்கிறோன்னு சொன்ன இந்த திருமுருகன் காந்தி எனக்கு தெரிஞ்சு ஒரு மாத அந்த தேர்தல் பரப்புரையில் பெருசாக ஒரு இடத்துலையும் வந்து தன்னை தேர்தல் பரப்புரைக்கு யார் இனப்படுகொலை நிகழ்த்திய சூத்திரதாரியாக இருந்த காங்கிரஸுக்கினுடைய வேட்பாளராக இருந்த சிதம்பரத்தை எதிர்த்து இந்த பெயின் கான்ட்ராக்டை நிற்கும் பொழுது பெருசாக ஒரு இடத்துலையும் வந்து இந்த தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளலை. அதன் பிறகு வந்து காலம் உருண்டோடிக்கிட்டு இருந்துச்சு. 2011 வாக்கில் அப்போதைக்கு நான் வந்து பிரான்ஸ் நாட்டில் இருந்தேன். இங்கே வந்து ஒரு அமைப்பாக மே 17 இயக்கம்ங்கிற ஒரு அமைப்பாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் இயக்கமாக வந்து நாம் தமிழர் கட்சியாக மாறி கட்சியாக தொடங்கப்பட்ட அந்த காலகட்டம். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இயக்கமாகவே இருந்த இவர் வந்து இயக்கமாகவே இருக்கட்டும், நமக்கு பல தளத்திலையும் போராடுவதற்கு ஆள் வேண்டும் என்று அடிக்கடி சீமான் அண்ணனே சொல்லி, நீ இயக்கமாகவே இரு தம்பி, நீ அந்த தளத்திலேயே போராடு, நீ அந்த தளத்திலேயே வேலை செய்ய அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பல முறை அவருக்கு சொல்லி, இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் அவரை முன்னிறுத்தி அவருடைய போராட்டங்களுக்கு இவரு போய் அவர் தலைமையில் இவர் பேசியெல்லாம் நடந்தது. அப்போ தோழர் திருமுருகன் காந்தி 15ல் ஒருத்தராக இருந்த ஒரு மனுஷனை அது ஒரு இயக்கமாக அதில் ஒருத்தராக அடையாளம் காட்டிய முக்கியமானவர்களில் முதன்மையானவர் செந்தமிழன் சீமான். இந்த நன்றி வந்து அவருக்கு இருக்குதோ இல்லையோ, அந்த ஃப்ராடுக்கெல்லாம் நன்றி இருக்கும்னெல்லாம் நம்ம நினைக்க முடியாது. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா. அடுத்து வந்து 2011 காலகட்டத்தில் இந்த ஐநாவில் வந்து மார்ச் இனப்படுகொலைக்கு எதிரான பேரணி நடக்கும் பொழுது அந்த ஐநா மன்றத்தில் வந்து கோரிக்கை மனுக்களை கொடுக்க வேண்டிய சூழல் இருந்தது. அப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக மனு கொடுக்கப்பட்டது. அப்போது ஏன் சார்பாகவும் ஒரு மனுவை கொடுக்கணும், ஏன் சார்பாகவும் வந்து ஒரு மனுவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து நம்மளை நேரடியாக தொடர்பு கொள்ளலைன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் பாக்யராஜன், அண்ணன் மணிசெந்தில், அண்ணன் சீமான் இவங்க மூலியமாக ஒரு தொடர்பு வருது. அப்போ அந்த ஜெனிவாவுக்கு பக்கத்தில் நான் இருந்தது கிரனோபல், அதனால 1 hour பை சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் வந்தோன்னா 1 மணி நேரத்தில் நான் ஜெனிவா வந்துடலாம் அப்படிங்கிறதுனால என்கிட்ட இந்த மனுவானது இதை கொண்டு போய் கொடுத்துரு என்று சொல்லப்பட்டது. அப்போ வந்து கிருஷ்ணா தமிழ் டைகர் அப்படின்னு சொல்லி நம்ம புதுக்கோட்டை தம்பி ஒருத்தர் வந்து அங்கே ஜெனிவாவிலேயே யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெனிவாவில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரும் அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த திருமுருகன் காந்தி ஐநாவில் கொடுக்கப்பட்ட மனுவில் கொண்டு போய் கொடுத்தது யாருன்னா நான் தான். அதை கொடுக்க சொன்னது யாருன்னா நம்ம அண்ணன் பாக்யராஜன் அவர்கள். நான் அப்பயே சொன்னேன், அண்ணன் ஆளை பார்த்தா ஒரு கோக்குமாக்கா இருக்கிறாரு, இவரை வந்து நம்பியெல்லாம் நம்ம பெருசாக எதுவும் செஞ்சிட முடியாதுன்னா, சரி எப்போ மனு தானே கொண்டு கொடுப்பா பேசிக்குவோம் அப்படின்ட்டு. அப்போது தோழர் திருமுருகன் காந்திக்கு முதல்ல மே 17ங்கிற இயக்கத்தினுடைய ரெஜிஸ்ட்ரி ஐநா சபையில் கொண்டுட்டு போய் கொடுத்தது அடியன் தான். அடுத்து நம்ம கதைக்கு வருவோமா. அதன் பிறகு நிறைய சம்பாஷணைகள், அதாவது அந்த இயக்கத்துக்குள்ளே, அந்த மே 17 இயக்கம்ங்கிற இயக்கத்துக்குள்ளே இருந்து தமிழ் தேசிய சிந்தனைகள் பேசுகிறவர்களை, தமிழ் தேசியம் குறித்து ஆராய்கிறவர்களை, தமிழர் ஒற்றுமை குறித்து பேசுகிறவர்களை, தமிழர் அரசியல் குறித்து பேசுகிறவர்களை எல்லாம் ஏதாவது ஒரு காரணம் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தள்ளிக்கிட்டே இருந்தவர் இந்த ஈகோயிஸ்டுக்கு திருமுருகன். நீங்கள் ஏன் ஈகோயிஸ்டுக்குன்னா, நீங்கள் திருமுருகன் அமைப்புக்குள்ளே இருந்த எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஈகோவாதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே காலகட்டத்தில் 2011 கடைசி 12 காலகட்டத்தில் வந்து இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு திருச்சியிலிருந்து சென்னை வரை வந்து மாணவர் அமைப்புகள் வந்து, அதாவது லயோலா கல்லூரி மாணவர் அமைப்புகள் வந்து ஒரு நெடிய சைக்கிள் பயணத்தை நடத்தினாங்க. அப்போ அந்த சைக்கிள் பயணத்தை வந்து பின்புலமாக இருந்த அப்போ வந்து ஸ்ரீ பிரபாகர் இருந்தாப்புல, அதன் பிறகு நம்ம தயாளன் இருந்தாப்புல, இன்னும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இருந்தாங்க, பல்வேறு நபர்கள் வந்து அதில் இணைஞ்சு தான் இருந்தாங்க. அம்மா அற்புதம் அம்மா தான் அங்கே வந்து தொடங்கி வச்சாங்க. அப்புறம் ரத்தினவேலர் ஐயா இது மாதிரியெல்லாம் வந்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த முழு சைக்கிள் பேரணியையும் அந்தந்த மாவட்டத்தினுடைய எல்லைகளில் கொண்டு போய் நிறுத்துறது, அங்கே கொண்டு போய் வரவேற்கிறது, எல்லா வேலையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் ஒப்படைக்கப்பட்டது. ஒப்படைச்சது யாருன்னா இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்ஆர்ஐ ஏஜென்ட்டாக செயல்பட்டு கொண்டிருந்த திருமுருகன் தான் ஒப்படைச்சது. அதன் பிறகு வந்து வைகோ பூந்த கட்சியும் வைகோ பூந்த இயக்கமும் வந்து ஒரு காலமும் உருப்படாது அப்படிங்கிறது கடந்த காலத்தில் நமக்கு தெரியும். அது இந்த மாணவர் அமைப்புகளுக்கு தெரிஞ்சிச்சா தெரியலையான்னு தெரியல. வைகோவையும் திருமுருகனையும் உள்ளுக்கு விட்டாங்க. அதன் பிறகு அந்த அமைப்புங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு.
தம்பி செம்பியன் வந்து ஒரு அமைப்பாக போயிருந்தாப்புல. அப்புறம் இன்னைக்கு வந்து தாவேக்காவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிற லயோலா மணி அவர் ஒரு குரூப்பாக போயிட்டார். அதன் பிறகு ஜோ பிரிட்டோ ஒரு குரூப்பு, ஜோயல் ஒரு குரூப்பு. இது மாதிரி ஒற்றுமையாக இருந்த எல்லாரையும் இவங்க தனித்த அமைப்பாக வளர்ந்தாங்கன்னா எங்கள் ஈழத்தை சொல்லி நம்ம பண்ணுற கலெக்ஷன் நின்று போயிருமோ அப்படின்னு தோழர் திருமுருகன் காந்தி, ஃப்ராடு திருமுருகன் காந்தி அங்கங்கே கத்திரிச்சு வெளியில் விட்டாப்ல. நான் இப்போ சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு என்கிட்ட கேட்க வேணாம். இந்த மாணவர் அமைப்புகளாக இருந்தவங்க இப்போ பிரிஞ்சு போய் நின்னாங்க இல்லையா, நிற்கிறாங்க இல்லையா, பல்வேறு தளத்தில் நிற்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட முடிஞ்சால் கேட்டு பாருங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு. அதன் பிறகு இந்த மாணவர்களினுடைய உண்ணாவிரதம் ஒன்றானது ஒருங்கிணைக்கப்பட்டது. அப்போ ஒருங்கிணைக்கப்படும் பொழுது இதே திருமுருகன் காந்தி வந்து என்ன செஞ்சாருன்னா, இந்த உண்ணாவிரதத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு எங்கே வைக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்தது. இவர் கொஞ்சம் முன்னின்று நான் செய்கிறேன் அப்படின்னு எல்லாம் வந்ததுனால சரி நீங்கள் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகமாக இருக்கின்ற தாயகத்தில் இந்த உண்ணாவிரதத்தை வைப்போம் அப்படின்னு. அப்போ தாயகத்தை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நிறைய பேர் வந்து மாற்று சிந்தனைகளோடு இருந்தாங்க. வைகோவினுடைய செயல்பாடுகளில் வந்து விமர்சனம் இருக்குது என்று சொன்னவங்க பல பேர் இருந்தாங்க. அப்போ இவர்களை எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இதை கொண்டு போய் அங்கே வைக்கணுன்னப்போ நம்ம வந்து கேட்கும் பொழுது என்கிட்ட நீங்கள் இதை வந்து தாயகத்தில் எதுக்கு அடக்க வைக்கிறீங்க, இது வந்து ஒரு தன்னெழுச்சியான போராட்டம், இதை வந்து தாயகத்தில் எதுக்கு நீங்கள் கொண்டு போய் வைக்கணும்னு கேட்டதற்கு நீங்கள் வேணால் சென்னையில் வந்து ஒரு கிரவுண்டு இடம் வாங்கித்தாங்க, நான் வைக்கிறேன், அங்கே வந்து ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெத்தனை போக்கா ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக பதில் சொன்னவர் தான் திருமுருகன் காந்தி. அதன் பிறகு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாணவர் அமைப்பும் இல்லாமல் போச்சு. இந்த மதிமுகங்கிற அமைப்புக்கு வந்து வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக வருகின்ற வசூல்கள் வேலைகளை இவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதன் பிறகு வந்து இப்போ வெளிநாடுகளுக்கு அதாவது ஐநா சபை போயிட்டாங்க, ஈழத்தை போயிட்டு பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாடு போக்குவரத்துக்கான எல்லா வசதிகளும் செய்து தரப்படும். அப்புறம் இவர் பல வெளிநாடுகளுக்கு ஒரு சில ஆர்வலர்கள் கூப்பிடுற வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறது, அங்கே வந்து ஈழம் குறித்து பேசுறது, கருணாநிதியை வந்து கொச்சையாக பேசுறது, கருணாநிதி குடும்பத்தை கழுவி ஊற்றுறது, அதை வந்து எல்லாத்தையும் அவங்க பதிவு பண்ணி சரி இதை வெளியிடுவோம்னு கேட்டான். இல்லை இது வந்து நான் வந்து இந்திய உளவுத்துறையினுடைய சர்வேலன்ஸில் இருக்கிறேன், அதனால் நீங்கள் இதை வெளியிட்டீங்கன்னா அடுத்தடுத்த என்னுடைய செயல்பாடுகளுக்கு சிக்கல் வந்துடணும் அப்படியே சொல்கிற பழக்கம் உண்டு. இதற்கு நான் சொல்லலை, வெளிநாட்டில் இருந்து பல தோழர்கள் பல நண்பர்கள் இந்த ஃப்ராடு காந்தியை பார்த்து அவங்கள்ட்ட ஏமாந்த ஆட்கள் வந்து இன்றைக்கி செய்திகள் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அது வந்து உண்மையான காரணம் என்னென்னா, உளவுத்துறையினுடைய சர்வேலன்ஸில் இருந்துச்சுன்னா உங்கள் பாஸ்போர்ட்டே ரிலீஸ் ஆகிருக்காது. இன்னும் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கான கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் என்னது இஷ்யூ பண்ணாமே இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் பல பேருக்கான பல பேருடைய பாஸ்போர்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்திய உளவுத்துறையினுடைய சர்வேலன்ஸில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய கடவுச்சீட்டு மட்டும் எதற்காக முடக்கப்படாமல் இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அன்னைக்கு அந்த தம்பிங்க கேட்கல, இன்றைக்கி வந்து நம்ம கேட்க வேண்டிய சூழல் இருந்தது. அப்போது அங்கே நடந்த அந்த பதிவுகளை வெளியிடாததற்கு முக்கிய காரணம் என்னென்னா, அங்கே போய் அவங்க மனசை குளிர வைக்கணும் என்று கருணாநிதியையும் கருணாநிதி குடும்பத்தையும் திட்டுறது, இங்கே வந்தால் கருணாநிதி குடும்பத்துக்கிட்டேருந்து படிபடணுமே என்று அந்த ஃபுட்டேஜை அந்த பதிவுகளை எல்லாம் வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுனுடைய நோக்கமாக தான் அது விரிஞ்சது. அதன் பிறகு நிறைய தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், எல்லா தேர்தல்லையும் வந்து அப்படியே போர்வையை போர்த்திட்டு கமுக்கமாக போய் ஓட்டு கேட்குறது, கமுக்கமாக போய் மேடைகளில் பேசுறது, கமுக்கமாக அது மாதிரியான வேலைகளை தோழர் திருமுருகன் காந்தி என்கின்ற இந்த புரோக்கரு ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கரைஸ் வேலையை செஞ்சுக்கிட்டு இதுவரையிலையும் வந்தார். இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு நெருங்கி நிற்கிற தமிழ் தேசியமா திராவிடமா என்று நெருங்கிய காலகட்டத்தில் நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. உண்மையிலேயே பழையபடி அமைதியாக, அதாவது இங்கிட்டு நாம் தமிழர் கட்சியையும் சாடாமல் அங்கிட்டு வந்து திமுகவையும் ஆதரிக்காமல் அப்படியே போயிருக்கலான்னு சொன்னால் அதில் ஒரு சிக்கல் வந்துருச்சு. என்ன சிக்கல்னா, கடந்த காலத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெளிநாட்டிலிருந்து செய்த உதவிகள் எல்லாம் வயா திருமுருகன் வழியாக தான் வந்துச்சு. இப்போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பூத்து பழுத்து பிஞ்சாகி வெம்பி கீழே விழுந்து போனோடனே
வெளிநாட்டு தொடர்புகள் பெருசாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான உதவிகளின் அடிப்படையில் இல்லாமல் போச்சு. அப்போ அவர் என்னென்னா வருமானமே இல்லை, எதற்கு நமக்கு ஒரு ஏஜென்ட்னு சொல்லிட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திருமுருகன் புரோக்கரை வந்து கைகழுவி விட்டுருச்சு. இப்போ வெளிநாட்டு தொடர்புகளின் மூலமாக பெறப்படுகின்ற வருமானத்தினுடைய அளவு ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்போ என்னென்ன பொருளாதாரத்தினுடைய தேவைகளுக்கு, தன்னிறைவுகளுக்கு, அப்புறம் வந்து மிதமிஞ்சிய வந்து அந்த தேவைகளுக்காக ஒரு சார்பு தன்மையை எடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. இங்கே நாம் தமிழர் கட்சியை வந்து ஆதரித்து பேசுனா வந்து என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அங்கே திமுகவுக்கு வந்து லைட்டாக இடிக்கிற மாதிரி இடிச்சுட்டு முக்கியமான இடங்களெல்லாம் ஆதரித்து நின்றுட்டா எல்லாமும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் தான் சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மறைமுகமாக நிறைய முட்டு, அதாவது நேரடியாக நீங்கள் கனிம வளைய கொள்ளத்தை, பரந்தூர் விமானத்தை, அதெல்லாம் நேரடியாக சரி நீ வந்து ஒன்றுமே இல்லாத செத்து போன பெரியாருக்காக நான் வந்து முற்றுகை போகிறேன்னு சொல்றியே. இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருந்திருக்கு, எவ்வளவோ அதாவது உயிர் போகிற மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற பல பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கிறது. வேங்க வயலுக்காக என்னைக்காச்சும் நீ போராடி முற்றுகை போராட்டம் நடத்தினியா அப்படிங்கிற ஒரு கேள்வியின் அடிப்படையில் பிறக்கிற ஒரு பதில் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த திருமுருகன் காந்தியினுடைய உண்மையான முகத்தை உங்களுக்கு சொல்லும். சரி, நேற்று என்னென்ன கில்மா வேலைகள்னா அந்தர்பல்ட்டி வேலைகளை தோழர் திருமுருகன் காந்தி செய்தார் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம்னா இது வந்து எவ்வளோ பெரிய ட்ரெடிஷ்னலாக திருட்டு வேலை செய்கிற ஒரு ஆன்டிக் பீஸு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆன்டிக் பீஸுன்னா ட்ரெடிஷ்னலாக திருட்டு வேலை செய்கிற ஒரு திருட்டு பீஸு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது ஏற்கனவே திட்டமிட்டபடி ஒரு அமைப்பில் 26 அமைப்பு அப்படின்னு சொல்லி செய்திகளானது பரப்பப்பட்டது. தமிழ்நாடு முழுமைக்கும் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டதாக சொல்லப்பட்டது, சில இடங்களில் ஒட்டவும் பட்டது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நேற்று ஒரு கட்சியினுடைய தலைவர்களாக, அதை கட்சியில் இயக்கமாக, சாதி கட்சியாக எல்லாத்தையும், அப்போ வந்து அங்கே தெலுங்கர் அமைப்பிலேருந்து ஒரு ஆள், அந்த அமைப்பிலிருந்து ஒரு ஆள், இந்த நம்ம ஆள் கற்பழிப்பு வழக்குக்கெல்லாம் கமிஷன் வாங்கிட்டு தெரிகிற இந்த குழந்தையிலேருந்து ஒருத்தர், அது என்ன விடுதலை தமிழ் புலிகளை ஏதோ ஒரு கட்சி, ஏன்னா கற்பழிப்பு வழக்கா 10,000 பேச வேண்டியது, அந்த பேசுகிற அந்த 10,000ல் 5,000 பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் 5,000 தனக்குன்னு பேசிட்டு எடுத்துகிட்டு போகிற ஒரு புரோக்கர் வேலையை செய்கின்ற அந்த ஒரு கட்சிக்கினுடைய தலைவர் ஒருத்தர், அவர் ஒரு தலைவர். அதன் பிறகு நேற்று வந்து கோவை ராமகிருஷ்ணன் வந்திருந்தார். காரணம் என்னென்னா, ஏற்கனவே ஒருக்கா வந்து நம்ம வந்து ஆட்களே இல்லாமல் அசிங்கப்பட்டுட்டு போயிட்டோம், இப்போ வந்து ஆட்களோடு வந்து நம்ம நின்றுட்டு போயிடுவோம்னுட்டு அவர் வந்தார். எனக்கு தெரிஞ்சு கோவை ராமகிருஷ்ணன், அப்புறம் இந்த தமிழர் குடியல் கட்சி ஒருத்தர் இருக்காப்லையா, இளமாறன். நான் அதாவது முள்ளிவாய்க்கால் முற்றம் சமயத்துலலாம் அண்ணன் சீமான் அவர்களோடு வந்து சீமான் அவர்களுடைய எல்லா பணிவிடைகளையும் செஞ்ச இளமாறன் அவர்கள் இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எங்கடா அழிவை நோக்கி சென்றுக்கிட்டு இருக்கு? அவர் ஒரு கட்சி தலைவர். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தெலுங்கர் அமைப்புக்குள்ளே இருந்துட்டு ஒருத்தர் முன்னாடி வந்து சீமானன் வீட்டை முற்றுகையிடுறேன்னுட்டு வந்துட்டு அட்டி ஒத்த வாங்கிட்டு போனார் இல்லையா, அவர். அப்புறம் நம்மால் இவர் யார், நாக்கை திருவள்ளுவன், அவர் அடி வாங்கிட்டு கூட்டத்தில் எல்லாரையும் விட்டுட்டு தனியாக பேருந்து ஏறி ஓடி போட்டுட்டு அடி வாங்கிட்டு போன அந்த ஆட்கள். இதெல்லாம் பார்த்தா 10 அமைப்புகளில் தான். நீங்கள் 36 அமைப்புன்னு சொன்னேன், சுந்தரவல்லி எல்லாம் தனித்த அமைப்பான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் கொண்டுட்டு வந்து நின்றுட்டு, அதாவது நீலாங்கரையில் இவர்கள் நின்ற இடம்ங்கிறது வந்து அண்ணன் சீமான் அவர்களினுடைய இல்லத்திலிருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தொலைவு, 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வரும். நீ வீடு முற்றுகை வந்து இட வந்தீங்கன்னா வீடை போய் முற்றுகை இடணும். அப்புறம் வீடை போய் முற்றுகை இடலை, நீ வந்து சீமானே வெளியே வான்னு அவர் வெளியில் தாண்டா நின்று பாட்டு கச்சேரி நடத்திக்கிட்டு இருந்தார், வெளியில் தான் நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்து தான் பாட்டு கச்சேரி நடத்திக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். நாயை நீ 1 கிலோமீட்டர் தொலைவில் நின்றுக்கிட்டு 1 கிலோமீட்டர் தொலைவில் நின்று குலைச்சிட்டு ஓடிட்டு நீ சீமையாக இருந்தா, நீ வந்து ஆண்மை இருந்தா, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, நீ உண்மையிலேயே ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா சீமான் வீடு எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் போட்டாலே உனக்கு வந்துடும். நீ வந்து காவலர் தடுத்து போடாட்டினா நீ எதுக்கு தடுப்புக்கு நீ அஞ்சுற? உண்மையிலேயே நீ வந்து வீரமான ஆளுன்னா காவலர்களினுடைய தடுப்பை மீறி தடுப்பை உடைத்து முடிஞ்சா நீ ஆயிரம் 800 பேர் வந்திருக்கிற அப்படின்னு சொன்னேன். 300 போலீஸ் தான் போட்டிருந்தாங்க. 800 பேர் வந்து 300 போலீஸை தள்ளி விட்டுட்டு நேராக ஓடி போய் நீ சீமானண்ணன் வீட்டை வந்து முற்றுகையிட முடியாதா? உனக்கு என்ன பிரச்சனை என்னென்னா, அங்கே வந்து மகளிர் பாசறை ஆட்களே வந்து கட்டானோடு நிற்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாளே வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து அங்கே தங்கிட்டாங்க.
போனோம்னா நம்மளுக்கு உயிர் கூட மிஞ்சாது என்ற நிலையில் ஒரு ஒட்டு திண்ணையில் நின்று ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் நின்று கத்திட்டு போயிட்டு வந்த நாய் நீனு சீமானுக்கு வந்து அது என்ன ஒரு ஆயப்பனுக்கு பிறந்திருந்தா. உண்மையிலேயே இந்த கேள்வியை நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒன்றை பார்த்து தான் கேட்கணும். உண்மையிலேயே ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா நீனு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் நின்று கத்திருக்க வேண்டிய எந்த அவசியமும் வந்திருக்காது. நேராக போலீஸ்னா தடுக்க தாங்க செய்வாங்க. போராட்டவாதி வந்து போலீஸ் தடுப்பை மீறி தானையா நீ போராட்டம் பண்ணணும். போலீஸ் தடுத்துட்டு நின்றுட்டாங்க. அதனால முடிவெற்ற சலூன் கடையிலேயே நின்றுட்டு நான் அப்படியே திரும்பி போகிறேங்கிறது எல்லாம் ஒரு காரணமா, ஒரு பதிலா? இதில் வந்து நீ ஒரு பெரிய வீரன், இதுக்கு வந்து நீ ஒரு சவால். இப்போ இதில் என்னென்னா, காலையில் வந்து இந்த முட்டா பீஸ் வந்து அண்ணன் சீமான் அவர்களினுடைய வீட்டை வந்து முற்றுகையிட போகிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அதே போல் தமிழ் உணர்வாளராக இருக்கின்ற மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் வந்து ஃபோன் பண்ணியே கேட்குறாரு. ரொம்ப ஜனநாயக வழியில், நாங்கள் ஜனநாயக வழியில் வந்து முற்றுகையிட்டு கோஷம் போட்டுட்டு போயிடுவோம், உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது வாய் திறந்து வீடை சொல்லுவதற்கு பயம். இதில் நீ வந்து சவால் விடுற. உனக்கு வந்து உண்மையிலேயே தைரியம் இருந்தா, எப்பா இத்தனை நம்பர் வீதி, இத்தனை நம்பர் ஃப்ளோரு, இந்த இடத்துல என் வீடு இருக்குது, முடிஞ்சால் வந்து பாருன்னு நீ சவால் விட்டுருக்கணும். அப்போ எதையுமே சொல்லாமல் இதில் வந்து நீங்கள் பொட்டம்மான்னு அழைச்சி உளவுபொருளில் கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டே தான் வந்துட்டாப்ல அவரு. அதன் பிறகு நீ பெரிய வீரன்னு வேற சொல்லிக்கிற. இன்னொன்று, முற்றுகையிட போகிறது வந்து தீரன் திருமுருகன் என்று உங்களுக்கு தெரியும். அவர் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியை வச்சிருக்கிறாரு. அவர் ஏதோ செஞ்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சி உள்ளவர்னு உனக்கு தெரியும். அது அவரை பற்றிய கூட தெரியாத நீ வந்து ஒரு பெரிய ஃபெடரல் காஸ்ட்ரோ சேகுவேராவா அர்ஜென்டினாவில் நீ கட்சி நடத்துக்கிறியா, இல்லை கியூபாவில் வந்து விடுதலைக்காக போராடினியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, அது மாதிரி ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காருன்னு ஒரு தெரியும்ல. அந்த கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த கட்சியை சேர்ந்த தீரன் திருமுருகன் பல நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை விமர்சித்து பதவி போட்டிருக்கிறாருங்கிறது உனக்கு தெரியும்ல. அப்படி இருந்து எதுப்படி அந்தர்பல்ட்டி அடித்து இங்கே பாருங்க, இவர் வந்து ஒரு ஆளை விட்டு என் வீட்டை வந்து முற்றுகையிட்டார். என் வீட்டைன்னு கூட சொல்லலை. இதில் தான் ஃப்ராடுத்தனம் அடங்கியிருக்கேன். என்ன ஃப்ராடுத்தனம்னா, நடந்து முடிஞ்ச 48வது புத்தக கண்காட்சியில் இதே திருமுருகன் தன்னுடைய புத்தக கடையாக 2 கடை போட்டிருந்தார். ஒன்று வந்து நிமிர் வெளியீடு, இன்னொன்று திசை பதிப்பகம். திசை பதிப்பகத்தில் தான் தோழர் திருமுருகன் அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அமர்ந்து அங்கே வர்றவங்களோடு பேசி தான் புத்தக வியாபாரத்தை பார்த்தது. அப்போது அந்த திசை பதிப்பகம்ங்கிறது வந்து உன்னோடது தானே. அப்புறம் என்ன ஹைகோர்ட்டுக்கு நீ செய்தியாளர்கள் சந்திப்பில் யாரோ ஒரு தமிழ் தம்பி, எனக்கு தெரிந்த தம்பி வைத்திருக்கின்ற அந்த கடையை போய் முற்றுகையிட்டார்கள்னு நாயை நீ தானே வந்து புத்தக கண்காட்சி கடையில் உட்காந்து திசை பதிப்பகம் என்னோடது, இது என்னுடைய புதிய பதிப்பகம், அதனால் இதில் வந்து நீங்கள் புத்தகத்தை வாங்கிக்கங்கன்னு நீ விற்றுக்கிட்டு இருந்த. அப்புறம் என்ன வந்து போலீஸ்காரவங்களுக்கும் அல்லது வந்து இந்த போராட்டக்காரர்களுக்கும் தன்னுடைய கடை தெரிஞ்சு போச்சுன்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்னைக்காச்சும் வந்து அடித்து உடைச்சிருவாங்களோங்கிற பயத்தில் எதற்கு வந்து மாற்றி பேசுகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டிகிட்டு வந்த ஆட்கள் எல்லாம் எதுக்கு வந்தோம்? அதில் வந்து ஒரு அம்மா கூட சொன்னிச்சு, பெரியாரை இருக்க சொல்கிறாங்களோ போக சொல்கிறாங்களோ வர சொல்கிறாங்களோ எங்களுக்கு தெரியலப்பா அப்படின்னு பேசுது. எதுக்குப்பா? சீமானை கண்டித்து ஆர்ப்பாட்டம்னு சொன்னாங்க, வந்தப்பா. காசு கொடுத்தாங்களா கொடுக்கலையா அது எங்களுக்கு தெரியாதப்பா, வீட்டுக்கு போனால் கொடுப்பாங்களான்னு. இன்னும் இதில் குறிப்பாக என்னென்னா, ஒரு இளைஞர் வந்து அவனுக்கு வந்து 21லேருந்து 25 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அவன் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மே 17 இயக்கத்தினுடைய கொடி வச்சுருக்கான். அந்த கொடி வச்சிருக்கிற பையனை போய் என்ன நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொன்னால் அவன் எதுக்கு வந்தேன்னே சொல்ல தெரியல. நீ எந்த கட்சின்னா அவன் கொடியை வச்சிருக்கிறவன் கூட நான் மே 17 இயக்கம்னு சொல்ல தெரியல. அதன் பிறகு எதை கண்டித்து போராட்டம்னா ஒன்றும் சொல்ல தெரியல. என்ன அமைப்புன்னா ஒன்றும் சொல்ல, பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. அப்போ ஃப்ராடு நாயே, நீ கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் உண்மையிலேயே போராட்டவாதிகளா அல்லதுக்கு இந்த சலூனில் வந்து முடி வெட்டுறதுக்காக வடிவேல் கடத்திட்டு போய் மொட்டை அடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி அங்கே இங்கே நின்று பசங்களை கூட்டிகிட்டு வந்து 100 ரூபா தரேன், 200 ரூபா தரேன், இன்னொன்று கஞ்சா வாங்கி தர்றேன், அல்லது வந்து இந்த இப்போ சுந்தரவல்லியெல்லாம் வந்து நான் குடிச்சிட்டு அடிப்பேன்னு போய் சொல்லுது இல்லையா, அது மாதிரி ஏதாச்சும் வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு வந்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வி நாம் கேட்கல. இப்படியெல்லாம் நாம பேசலை, பொதுமக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் தோழர் திருமுருகன் காந்தியை
ஃப்ராடு திருமுருகன் காந்தி, ஆளை போராட்டத்துக்குன்னு பொய் சொல்லி ஆட்களை என்னன்னே தெரியாமல் கூட்டிகிட்டு வந்து நிறுத்தின திருமுருகன் காந்தி, அங்கங்கே திமுக கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இந்த போராட்டத்தை செய்கிறோங்கிற கண்துடைப்பு வேலையை செய்த திருமுருகன் காந்தி, இன்னும் பலவாரி காது கேட்கறதுக்கே காது கூசுற மாதிரியான வார்த்தைகளை தோழர் திருமுருகன் காந்தியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்து கொளத்தூர் மணி ஐயா வரல, சுபவீரபாண்டியனும் வரல, இன்னும் பல அமைப்புகள் வரல. அது என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை திருமுருகன் காந்தியினுடைய சுயரூபம் தெரிஞ்சு போய் கூட எப்பா இவனை நம்பியெல்லாம் கதைக்கு ஆகாது, இவன் வந்து ஒரு அகில உலக ஃப்ராடு, அதனால இவனோட போக வேண்டான்னு கூட ஒருவேளை ஒரு பரீட்சார்த்த முன்முடிவாக இருந்திருக்கலாம். அப்போது இதுதாங்க தோழர், புரோக்கர், ஃப்ராடு திருமுருகன் காந்தியினுடைய 2009 இதுவரையிலையும் உள்ள வரலாறு. ஒவ்வொரு வரலாறையும் விரிவாக விளக்கமாக பேசணுன்னு ஆசை தான். ஆனால் காணொலி பதிவினுடைய நீளம் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுங்கிறதன் அடிப்படையில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கரு. இன்னும் குறிப்பாக வந்து மற்றவர்களை எதிர்த்தோம்னா ஒரு பெரிய புகழ் வெளிச்சம் கிடைக்காது. நாம் தமிழர் கட்சியை வந்து எதிர்த்தோம்னா பெரிய புகழ் வெளிச்சம் கிடைக்கும். அதே ஒரு நேரத்தில் வந்து திமுக கிட்ட இருந்து கட்டுக்கட்டாக காசும் கிடைக்கும். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த தோழர் திருமுருகன் காந்தி இந்த பெரிய வெங்காயத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் நின்று கத்திக்கிட்டு சீமானுக்கு அறைகூவல் போய் உனக்கு நான் நேற்று சொன்ன மாதிரி தான். தோழர் திருமுருகன் காந்தி வந்து தொடக்கூடாத இடத்துல தொட்டிருக்கிறாரு. அதன் பிறகு நடக்கிறத அவர் பார்த்துக்குவார். ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஜனநாயகவாதியாக நாம் தமிழர் கட்சி இருக்க மாட்டாங்க. அப்புறம் போகிற இடத்துல ஏப்பா தம்பி அப்படின்னு சட்டையை பிடிச்சி என்னன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. சரி இங்கே மட்டும்தான் இருக்குது நாம் தமிழர் கட்சின்னு, நீ வெளிநாட்டுக்கு போனாலும் வெளிநாட்டில் 2 அமைப்புல இருந்து 4 நாம் தமிழர் பிள்ளைகள் இருப்பாங்க. ஏண்டா நாயே, நீ வந்து அங்கே இனப்படுகொலை செய்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சித்தாந்தத்தினுடைய தலைவராக சொல்லியிருக்கின்ற இந்த பெரிய வெங்காயத்திற்கு நீ வந்து வக்காலத்துக்கு வாங்கிட்டு இங்கே எதுக்குடா வந்தேன்னு சட்டையை பிடிச்சி கூட கேட்கலாம். அதற்கு வந்து நிர்வாகம் பொறுப்பில்லை என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.